கோவை செயின்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா 3 டாட்ஸ் அண்ட் டேஷ் என்னும் தலைப்பில் நடைபெற்றது. இதில் 1953ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவராகிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. கோவையில் செயின்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவையில் 100 ஆண்டுகளை கடந்த பள்ளியாக அவிநாசி சாலையில் உள்ள செயின்ட்ஸ் பள்ளி செயல்பட்டு வருகின்றது. பல்வேறு சிறப்புகளை கொண்டுள்ள செயின்ட் சிபிஎஸ்இ பள்ளியின் ஆண்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. 3 டாட்ஸ் அண்ட் டேஷ் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் செயின்ட்ஸ் பள்ளியின் தாளாளர் பிலிப் ஆர்.ஜே. ஃபவுலர் தலைமை தாங்கினார். முன்னதாக விழாவில் பள்ளியின் முதல்வர் ஐலின் ஜெத்ரோ விழாவிற்கு வந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக செயின்ட்ஸ் பள்ளியில் கடந்த 1953ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர் ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கிரீஸ் மற்றும் அவரது துணைவியார் ஜோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் கிரீஸ் இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் என்பதில் தாம் பெருமிதம் கொள்வதாக கூறிய அவர், கடந்த 1953ஆம் ஆண்டு முதல் 1961ஆம் ஆண்டு வரை தாம் பள்ளியில் பயின்றதை நினைவு கூர்ந்தார். இந்த பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அவர்களின் மதிப்புகள், பொறுப்புகள், தலைமைத்துவ குணங்கள் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன்களை அறிந்து கொள்ளும் வகையில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், நிர்வாக பணியாளர்கள் இங்கு இருப்பதாக தெரிவித்தார். மாணவர்கள் கல்வி பயிலும் போது தாங்கள் பெற்ற திறமைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தி நமது நாட்டின் வளர்ச்சியில் பங்கு பெற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் செயின்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் பயின்று சிறந்த மதிப்பெண்கள் மற்றும் விளையாட்டு, கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட போட்டிகளில் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கருவூலர் டாக்டர் ஜேம்ஸ் ஜே. ஞானதாஸ், திருமதி ஐலின் ஜெத்ரோ, முதல்வர் செயின்ட் சிபிஎஸ்இ பள்ளி, செயின்ட்ஸ் ஆங்கில இந்தியன் உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் செரின் வினோதினி, செயின்ட்ஸ் பள்ளியின் முதல்வர் ஜான் ஸ்டீபன், செயின்ட்ஸ் ஐஎஸ்சி பள்ளியின் முதல்வர் ஜானட் ஜெயபிரகாஷ், செயின்ட்ஸ் இன்டர்நேஷனல் பள்ளியின் முதல்வர் ஜார்ஜினா எவிட்டா, முதல்நிலை நிர்வாக அதிகாரி வி.எம். ஜான் உள்பட பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர்.